தென் அமெரிக்காவின் பெருநாட்டில் உள்ளது நாஸ்கா பாலைவனம். அந்த பாலைவனத்தின் 80 கிலோமீட்டர் தளப்பரப்பில் ஒரு மர்மமான தளம் காணப்படுகிறது. அந்நாட்டில் உள்ள மக்கள் அத்தலத்தை அகழ்வு ஆராய்ச்சி செய்வதற்கு இன்று வரை அனுமதித்ததில்லை. ஏனெனில் அத்தலம் புனிதமாக அந்நாட்டு மக்கள் கருதுகின்றனர். ஏராளமான கோடுகள், வரைபடங்கள், எண் கணித கணிப்பீடுகளை உள்ளடக்கிய அத்தலத்தை ஆகாயத்தில் இருந்து மாத்திரமே பார்வையிட முடியும். விமானம் இறங்கும் பாதையை கொண்டதாக அந்த மர்ம தலம் அமைந்திருக்கிறது. அந்த ஓடு தளம் சுமார் 23 கிலோமீட்டர் தூரம் வரை பறந்து காணப்படுகின்றது. இந்த தலம் பல மலைகளை குடைந்தும் கோடுகளால் பல மிருக வடிவங்களையும் மிக நேர்த்தியான முறைகளில் வரையப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மீன்கள், குரங்குகள், சிலந்திகள், மனிதர்கள் மற்றும் பறவைகள் இனங்களும் என நூற்றுக்கணக்கான வரைபடங்களும் காணப்படுவது ஒரு விசித்திரமான விடயமாகும். இந்த உருவங்கள் அனைத்தும் ஒரு உதைப்பந்தாட்ட மைதானத்தை ஒத்த அளவில் மிகப்பெரிய விஸ்தீர தன்மையை எடுத்து காட்டுகிறது. இங்கு வரையப்பட்டுள்ள கோடுகளில் கிறிஸ்டலின் கிளாஸ் கலந்து காணப்படுவதாக ஆராய்ச்சியாளர்களும் கூறுகின்றனர். இந்த மர்ம தலம் யாரால் உருவாக்கப்பட்டது? தரை வழியில் அணுகுவதற்கு மிக கடினமானதாக உள்ள போதும் 80 கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட விஸ்தீரத்தில், அதுவும் 1000 ஆண்டுகளுக்கு முன் மிக நேர்த்தியான உருவங்களை கோடுகள் மூலம் வரைந்தது யார்? போக்குவரத்துக்கு மாடுகள் மற்றும் குதிரைகளை பயன்படுத்தி வந்த காலகட்டத்தில் விமானத்தை பயன்படுத்தியவர்கள் யார்? இந்த கேள்விகளுக்கான பதிலை இன்னும் விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்க முடியவில்லை. வேற்று கிரகத்திலிருந்து ஏதோ ஒரு காரணத்துக்கு பூமிக்கு வந்தவர்கள்தான் இந்த இடத்தை பயன்படுத்தியிருக்க வேண்டும் என சில ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். ஏன் பூமியை அவர்கள் பயன்படுத்தினர்? எந்த நோக்கத்துக்கு பெரு பிரதேசத்தையும் தேர்ந்தெடுத்தனர்? அந்த வேற்று கிரக வாசிகள் இப்பொழுது எங்கு இருக்கின்றனர்? பூமியில் அனைத்து கனிமங்களும் கிடைக்கப்பெறும் ஒரே இடம் பெரு பிரதேசமாகும். அதாவது தங்கமாக இருக்கட்டும் அல்லது யுரேனியமாக இருக்கட்டும், பல வகையான கனிமங்களும் இங்குதான் காணப்படுகின்றது. அதனாலே வேற்றுக்கிரக வாசிகள் பெருவை தேடி வருகின்றனர் என மற்றும் ஒரு ஆராய்ச்சியாளர் தெரிவிக்கின்றனர். அவ்வாறாயின் அப்போது அந்த இடத்துக்கு வந்த அந்த வேற்றுக்கிரக வாசிகள் எங்கே? அவர்கள் இப்பொழுது எங்கே இருக்கின்றனர்? இந்த கேள்விகளுக்கான பதில் 2ஆம் உலக மகா யுத்தத்தில் காணப்படுகிறது. அமெரிக்க இராணுவம் பசிபிக் பிராந்தியத்தில் உள்ள பல தீவுகளில் தமது விமான தளங்களையும் அமைத்திருந்தனர். அவர்கள் அமைத்திருந்த பிராந்தியத்தின் வசித்த நாகரிகத்தை அறியாத பழங்குடியினர் விமானங்களை வானத்திலிருந்து பறந்து கடவுள் பூமிக்கு வருகிறார் என கருதினர். விமானத்தையும் விமானத்திலிருந்து இறங்கியவர்களையும் கடவுள்களாக கருதியதுடன் அவர்களுக்கு உதவிகளையும் செய்தனர். யுத்தம் முடிவடைந்தவுடன் இராணுவத்தினர் அந்த இடத்தை விட்டு வெளியேறினர். அதை பழங்குடியினர் கடவுள்கள் திரும்பி வந்த இடத்துக்கு சென்று விட்டனர் எனவும் அவர்கள் இருந்த தளத்தில் புனித ஸ்தலமாக வழிபட ஆரம்பித்தனர். அது மட்டுமல்லாமல் அவர்கள் வந்த விமான மாதிரிகளையும் வடிவமைத்து வழிபடவும் ஆரம்பித்து விட்டனர். இதே போன்றுதான் வேற்றுக்கிரக வாசிகள் நாஸ்கா பாலைவனத்துக்கு ஏதோ ஒரு காரணத்தின் அடிப்படையில் வந்த பின் அவர்கள் சென்றுள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் யூகிக்கின்றனர். மனித நாகரீகம் ஆரம்பிக்கும் காலத்துக்கு முன்பே வேற்றுக்கிரக வாசிகள் இருந்துள்ளதாகவும் அவர்கள் தொழில்நுட்ப கருவிகளையும் ஆயுதங்களையும் மிக செம்மையாக கையாண்டுள்ளதாகவும் புத்திசாலிகளாகவும் காணப்பட்டுள்ளனர் என நம்பப்படுகின்றது.